நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சுடரிக்கும் மறுபக்கம் விஜய்க்கும் டும் 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 கல்யாணம். இதுக்கு மேலதாங்க இருக்கு அவங்களுக்கு கருமாதி அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. என்னடா கல்யாண நேரத்துல இப்படி அபசவமா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது பேரு கல்யாணமே இல்லைங்க. நம்ம மல்லிய ஒரு பக்கம் அளவிட்டுட்டு இந்த பக்கம் இந்த சுடரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியோட மகிழ்ச்சியோட ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கிற போது அந்த இடத்துல போலியான ஒருத்தி உண்மையான ஒருத்தி இல்லாம போலியான ஒருத்தி இந்த இடத்துல அவ இருக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும் அந்த வழி அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல அதே இடத்துல வச்சாம்பாரு ஆப்பு ஆண்டவன் அப்படின்ற மாதிரி கரெக்டா நம்ம தலைவன் அப்படியே சும்மா மனோகருக்கு ஒரு குழு கிடைச்சு அவரு விசாரிக்க போன இடத்துல நம்ம சுடரியோட அப்பா, அதாவது அந்த தலைவன் வேற ரூட்டு கொடுத்து சுடரிக்காக மல்லிய கடத்த வச்சானே அந்த தலைவன் திடீர்னு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாப்ல, நான் வரையா என் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடி சுடரி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையோட அவர் சிதிக்கத்தை பார்த்துட்டு அப்படியே சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மொட்டை கண்ணாலாம் பிதுங்குது. நம்ம சுடரிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் கை கடாலாம் நிக்கல, அப்படியே சும்மா விளவளன்னு எடுத்து போச்சு. ஒரு பக்கம் அப்படியே சும்மா விஜய் ஒரு பக்கம் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன சொல்றது எது சொல்றது தெரியல. ஐயோ மாப்பிள்ள நான் தான் உங்க மாமனாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரியாக்ஷன் கொடுக்க உடனே அந்த இடத்துல நம்ம மல்லியை பார்க்கணுமே அந்த நேரத்துல அப்படியே மூஞ்சில் ஒரு பக்கம் அப்படியே 100 பல்ஸ் எரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரைட்டா இருக்கு நம்ம மல்லி மூஞ்சி. உடனே அப்படியே சும்மா அந்த இடத்துல அப்படியே சும்மா நல்லா பட்டாசை கொளுத்தி போட்டா எப்படி பட்ட 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 பட்டன்னு வெடிக்கும் அந்த மாதிரி ஒரு பக்கம் சர வெடி அப்படியே சும்மா பட்டையை கிளப்புதுன்னா பாத்துக்கோங்களா. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கிற இந்த சூழ்நிலையில் தாங்க கரெக்டா நம்ம விஜய் இருக்கார்ல அவருக்குன்னு ஒரு பக்கம் என்ன சுடரி யாரு நீ சுடரின்றது யாரு நீ ஃபர்ஸ்ட் யாரு அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி கோபத்தோட ஆக்ரோஷத்தோட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஒரு பக்கம் அப்படியே சும்மா திக் திக் நிமிடுங்கிற மாதிரி ஒரு பக்கம் பயமும் பதட்டமும் அப்படியே சும்மா சேர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஐயோ கடவுளே இதெல்லாம் நீ தான்பா பண்ணணும், வாழ்க்கையில நாம எதுவுமே ஒரு பக்கம் அனுபவிக்காம நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்கா. இந்த தருணத்துக்கு மேல இனிமே கவலையே வேணாண்டா, இதுக்கு மேலதான் நம்ம வாழ்க்கையில அச்சீவ் பண்றதெல்லாம் ரொம்ப கிட்ட நெருங்கி வந்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஆட ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னடா ஆட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அதாவது சுடரி இருக்காங்களா அவங்க அப்பாவை பிடிச்சி அவளை ஒரு பக்கம் வெளுத்து ரெண்டு பேரையும் கிளி கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டான் ஒரு பக்கம். அந்த சமயத்துல நம்ம மனோவர் வந்து டே என்னடா சொல்ற டே இதெல்லாம் மல்லியோட ஏற்பாடு தானே, மல்லி சொல்லி தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாப்பா இவன் அப்பாவே இல்லப்பா என்னப்பா நடக்குதுங்க எப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நாடகம் ஆரம்பிக்கிறான் சுடரி. மாடி சுடரி நீ நடிச்சதெல்லாம் போதடி தாயே, உனக்கான ஆதாரம் எல்லாமே கிட்ட இருக்கு, சின்ன வயசுல இருந்து எடுத்து போட்டா எல்லாமே எடுத்து நம்ம தலைவன் காட்ட ஆரம்பிச்சு அப்படியே சொன்னோம் பக்கு 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 பக்குன்னு ஒரு பக்கம் சுடரின்றதுக்கான சாட்சி. அது மட்டும் இல்லாம ரேணுகாவுக்கு இல்லாத முக்கியமான விஷயம் சுடரி கிட்ட ஒண்ணு இருக்குங்க. கரெக்டா அந்த அடிப்பாதம் இருக்குல்ல அந்த இடத்துல பெருசா ஒரு மச்சம் இருக்கு. அந்த மச்சம் வந்து நம்ம ரேணுகாவுக்கு இல்ல, அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த ரிப்போர்ட் இருக்குது, அதுபடி செக் பண்ணி பார்த்தா மச்சமும் இருக்கு. அடடா இப்பதான்டா உண்மை தெரிய வந்துச்சு, என் பொண்ணை மாதிரியே ஒருத்தி இருக்கா, அவளை கூட்டிட்டு வந்து என் பொண்ணு இறந்தவளை அவள் உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு நம்ப வச்சு இந்த கேஸை திசை திருப்பி உன் பொண்ணை உங்கூட வச்சு மல்லிய என் கையால மல்லிய உங்க கூட சேர்த்து வச்சு நீங்க ரெண்டு பேரும் கும்மால் அடிக்கிறதுக்கு நான் எங்க உடனே இருக்கேன். விஜயே நீ யாரு என்ன எவர லொட்டு லூசுக்கு இத்தனை நாள் இவ்வளவு பெரிய பிளான அசால்ட்டா பண்ணிட்டு பாத்தியா எப்பா உன்னெல்லாம் நம்பி பாத்தியா நான் வெம்பி நொந்து நூடுல்ஸ் ஆனதான் மிச்சம். இதுக்குதான் சொல்றது ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தெரியாம காலை விட்டேன், இதுக்கு மேல காலை எடுப்புனா பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம மனோகர் மறுபக்கம் நம்ம கதிரேசன் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை எடுத்து மனோகர் என்ன யோ நீ எல்லாம் பெரிய மனுஷன் தான், ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா மரமண்டையா நீ, அது ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்டை பத்தியே பேசி 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 எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியே ஒரு பக்கம் குழப்பின்னு இருக்கேன். உனக்கு என்ன உன் பொண்ணை யாரு கொண்டாங்க அப்படின்ற உண்மை தெரிய வரணும், அதுதானே வேற யாரும் இல்ல உன் பக்கம் நின்று இருக்காளே ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க இந்த சொத்தை எப்படி சுருட்டி அப்படியே சும்மா அபுக்குன்னு அபிக்கிட்டு போகணும்னு நின்று இருக்காளே அந்த கேடு கெட்ட கேரக்டர் ராஜேஸ்வரி தான் உன் பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறவல்ல நல்லா அப்படியே சும்மா தலைவரை வச்சு முக்குன்னு முக்குனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க. ராஜேஸ்வரி உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அடடா போய் செஞ்சவங்கிட்டே உண்மையான கேட்டா யாருதான் ஒத்துப்பாங்க, தரமா 4 போடு அப்படி இல்லைன்னா பரவாயில்ல போடனாலும் வச்சது என்கிட்ட ஆதாரம் இருக்கு க்ளோஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வீடியோ அதை எடுத்து காட்ட உடனே நான் என்ன செய்ய
எங்க போக அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி வந்து இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. இனிமே என்ன பண்ண முடியும், சொத்தும் போச்சு ஒரு பக்கம் வீடும் போச்சு, இப்போ ஆனால் தான். அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசனை பத்தி நல்லாவே தெரியும். கதிரேசன் சும்மா கொள்ள வெறியில இருந்தா இருந்தா மாலை கொண்ட விஜய பழிவாங்கவே. இப்ப ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ராஜேஸ்வரியை சும்மா விடுவாங்களா? இப்பதான்டா மேட்சே ஆரம்பம், இதுக்கப்புறம் தான்டா இருக்கு மெயின் பிக்சரே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. யார் இந்த சீரியல் எல்லாம் வேண்டாம் மூடுங்க 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 க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னீங்களோ அவங்க எல்லாரும் ராஜேஸ்வரியை பொழந்து கட்டுற போது அடடா இன்னும் கொஞ்ச நாள் எடுங்கியா சீரியல், தாயா சீரியல், இது அல்லவா சீரியல், இந்த மாதிரி கொண்டு போனாதானே ஒரு பார்க்கறதுக்கு ஒரு லட்சணமா இருக்கும். மல்லியை கஷ்டப்படுத்தாம ஒரு பக்கம் விஜய் சந்தோஷமா இருக்கிற மாதிரி அப்படியே சும்மா ஒரு ஃப்ளோல கூட்டின்னு போனா தான். அதை விட்டு எந்த நேரம் பார்த்தாலும் அந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, நிஷா, கதிரேசன் இவங்களே ஜெயிச்சுக்கிறது, இவங்களே மேலும் 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 உயர்ந்துக்கிறது. எப்படா நாங்களாம் உயருது, எப்ப இதே மாதிரி சீரியலை பார்த்துன்னு இருங்க, இன்னைக்கு இல்லை நாளைக்கு எல்லாம் உயர மாட்டேங்க, இப்படியே பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல மறு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சொட்டத்தலை தாடி எதுக்குதான் இந்த நேரத்துக்கு வந்த, உன் பொண்ணு சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க விட மாட்டேடா, என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற நேரத்துல வந்து குட்டையை குழப்பிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி தேம்பி தேம்பி வெம்பி வெம்பி நொந்து நொந்து அழுதுன்னு இருக்காங்க நம்ம சுடரி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போறது அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சேவ். நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.